ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி வீட்டில் அரைச்ச பொடி போட்டிருக்கேன். பொடி தோசை. இப்போ ரொம்ப மழை, அதனால் ஸ்கூல்லாம் பிள்ளைங்களுக்கு லீவு, அதனால தான் லேட்டாக வீடியோ போடுறேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சுட சுட மழைக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப மழை, பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவு, அதனால் லேட்டாக தான் இன்றைக்கி காலையில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தோசை வந்து கார சட்னியில் தோசை. தக்காளி சட்னி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அது மேலே அப்ளை பண்ணி காரமாக இருக்கிற தோசை. அது கொஞ்சமாக லைட்டாக நெய் ஊற்றுறோம். ரெண்டாவது தோசை. இங்கே பாருங்கள். இப்போ வீட்டில் அரைச்ச நெய் பாருங்க. கார தோசை, கார சட்டில் அப்படியே காரமாக. இப்போ நான் தேய்ச்சி விட்றேன் பாருங்க. நெய்க்கும் அந்த கார தோசைக்கும் எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி, வரமிளகா, பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த கார தோசை. இங்கே பாருங்கள், தோசை அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது. நார்மலான பாருங்க, எந்த இதுவுமே ஆட் பண்ணாமல் நெய்லேயே நெய் தோசை. நல்லெண்ணெய், நெய், இந்தமாரி பருப்பு பொடி அந்தமாரி குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணி தோசை ஊற்றி கொடுங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங். இப்போ வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு வாங்க பார்க்கலாம். சுட சுட இட்லி பொடி, நல்லெண்ணெய். இங்கே பாருங்கள், இட்லி பொடியும் இருக்குது பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கேன். வீட்லேயே அரைச்சி இட்லி பொடி. உங்களுடைய விருப்பம், நெய் ஊற்றி கூட பொடியில் சாப்பிட்லாம். இது பருப்பு பொடி. நான் தோசைக்கும் பருப்பு பொடி போட்டிருக்கேன், இட்லி பொடியும் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் கூட வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கு எத்தனை வகை சட்னி வாங்க பார்க்கலாம். கார சட்னி, முட்டைக்கோஸ் துவையல், தேங்காய் சட்னி. எங்கள் வீட்டில் இதுதான் காலை சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மழை காலமாக இருக்குது, குழந்தைங்கள வீட்டில் சேஃப்டியாக வச்சுருங்க. இன்றைக்கி ஸ்கூல்லேயே தண்ணியில் விளையாட விடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சி